படி 22. நிழல்கள் மீண்டும் தோன்றின. எதிர்பாராத திருப்பத்தில் பிடியன் மற்றும் இவானிகாவின் பயணத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறந்தது எல்டோரியா. அதன் திரிக்கப்பட்ட விதியின் தலைகளிலிருந்து விடுபட்டதாக கருதப்பட்டது. விளக்கத்தை மீறும் நிழல்களின் மறுமலர்ச்சியை அனுபவித்தது பிடியனும் இவானிகாவும் இப்போது அனுபவமிக்க பாதுகாவலர்களாக உள்ளனர். நகரம் மீண்டும் அக்கிரமத்தை எதிர்கொண்டதால் ஒரு சங்கடத்தை எதிர்கொண்டனர் ஹீரோக்கள். தங்கள் கடந்த காலத்தின் எதிரொலிகளால் தூண்டப்பட்டனர். மீண்டும் தோன்றிய நிழல்களின் இதயத்தில் ஆழ்ந்தனர். எல்டோரியாவின் விதியின் துணி இன்னும் அவிழ்க்கப்படாத மர்மங்களை கொண்டுள்ளது என்பதை கண்டறிந்தனர். இந்த எதிர்பாரா சவால்களை ஹீரோக்கள் வழிநடத்தியதால் நகரத்தின் நெகிழ்ச்சி மீண்டும் ஒருமுறை சோதிக்கப்பட்டது. நிழல்களின் கதையாக மாறியது. அங்கு பிடியனும் இவானிகாவும் கடமை மற்றும் அன்பினால் கட்டுண்டு எல்டோரியாவை முடிவில்லாத இருள் சுழற்சியில் மூழ்கடிக்கும் ஒரு சக்தியை எதிர்கொண்டனர். ஹீரோக்கள் தங்கள் கடந்த காலத்தின் படிப்பினைகளுடன் ஆயுதம் ஏந்தியபடி புதுப்பிக்கப்பட்ட சவால்களை எதிர்கொள்ள தயாராக நின்றனர். அவர்களின் பின்னிப்பிணைந்த விதிகளில் சிக்கலான புதிய அடுக்குகளை வெளிப்படுத்தினர். மேலும் வரவிருக்கும் கதைக்காக பார்வையாளர்களை சஸ்பென்ஸ் செய்ய வைத்தனர். படி 23. நிழலுக்கு அப்பாற்பட்ட வெளிப்பாடுகள். எல்டோரியா மீது நிழல்கள் தங்கள் பிடியை இறுக்கியதால் பிடியன் மற்றும் இவானிகாவின் சரித்திரத்தில் ஒரு அதிர்ச்சியூட்டும் விரிவடைந்தது. ஹீரோக்கள் மீண்டும் தோன்றிய கொடூரத்தை எதிர்கொண்டு நிழல்களின் திரைக்கு அப்பால் உண்மைகளை வெளிப்படுத்துவதாக உறுதியளித்த ஒரு தேடலை தொடங்கினர். பிடியனும் இவானிகாவும் அவர்களின் கடந்த காலத்தின் எதிரொலிகளால் வழிநடத்தப்பட்டு தெரியாத பகுதிகளுக்குள் நுழைந்தனர். இந்த எபிசோடில் மறைக்கப்பட்ட விண்மீன்கள் போல் வெளிப்பாடுகள் வெளிப்பட்டன. மீண்டும் தோன்றிய இருளின் தோற்றம் மற்றும் எல்டோரியாவை சிக்கிய விதியின் சிக்கலான வலை பற்றிய பார்வைகளை வழங்குகின்றன. ஹீரோக்கள் நீண்ட காலமாக புதைக்கப்பட்ட ரகசியங்களை எதிர்கொண்டதால் நகரம் வரவிருக்கும் புயலுக்கு தன்னைத்தானே தயார்படுத்தி கொண்டது. சஸ்பென்ஸின் நாடாவாக மாறியது. அங்கு பிடியனும் இவானிகாவும் விதியின் சிக்கலான தன்மையை பற்றி கொண்டனர். அது அவர்களின் தீர்மானத்தின் வரம்புகளை சோதிக்க தீர்மானிக்கப்பட்டது. இந்த விரிவடையும் திருப்பங்களுக்குள் ஈர்க்கப்பட்ட பார்வையாளர்கள் கதையை மறுவடிவமைப்பதாகவும் ஹீரோக்களின் பின்னிப்பிணைந்த விதிகளை மறுவரையறை செய்வதாகவும் உறுதியளித்த வெளிப்பாடுகளின் வெளிப்பாட்டிற்காக ஆவலுடன் காத்திருந்தனர். படி 24. தி நெக்ஸஸ் ஆஃப் டெஸ்டினி. பிடியன் மற்றும் இவானிகாவின் கதையின் உச்சக்கட்ட. ஹீரோக்கள் எல்டோரியாவின் இருப்பு மூலம் பின்னப்பட்ட விதியின் சிக்கலான இழைகளை அவிழ்த்து மீண்டும் தோன்றிய நிழல்களின் இதயத்திற்குள் நுழைந்தனர். வெளிப்பாட்டின் இணைப்பாக வெளிப்பட்டது. அங்கு தீமையின் உண்மையான தோற்றம் அப்பட்டமாக இருந்தது. பிடியனும் இவானிகாவும் அவர்களின் உறுதிக்கு அடிபணியாமல் ஒரு பயங்கரமான எதிரியை எதிர்கொண்டனர். அவர்களது திரிக்கப்பட்ட விதியின் சாராம்சத்தை அது உள்ளடக்கியது. புதிய அறிவை கொண்ட ஹீரோக்கள் நிழல்களின் தளம் வழியாகச் சென்றனர். எல்டோரியாவின் இரட்சிப்பின் திறவுகோல் ஒளிக்கும் இருளுக்கும் இடையிலான சிக்கலான சமநிலையை புரிந்துகொள்வதில் உள்ளது என்பதை கண்டறிந்தனர். ஹீரோக்கள் தங்கள் பயணத்தின் உச்சக்கட்டத்தை நெருங்கும்போது தியாகம், பின்னடைவு மற்றும் அன்பின் நீடித்த சக்தி ஆகியவற்றின் சிம்பொனியாக மாறியது. விளிம்பில் தத்தளித்துக் கொண்டிருந்த எல்டோரியா நிழலில் இருந்து ஹீரோக்களின் வெற்றிகரமான வெளிப்பாட்டிற்காக காத்திருந்தார். அங்கு விதியின் இணைப்பு என்றென்றும் மாற்றப்படும். அவர்களின் கொந்தளிப்பான கடந்த காலத்தின் கட்டுப்பாடு களால் வரம்பற்ற எதிர்காலத்தை உறுதியளிக்கிறது. படி 25. ரேடியன்ஸ் மறுமலர்ச்சி. பிடியன் மற்றும் இவானிகாவின் கதையின் ஹீரோக்கள் விதியின் சரிவில் நின்றனர். நிழல்களின் தொடர்பின் வெளிப்பாடுகளுடன் ஆயுதம் ஏந்திய பிடியனும் இவானிகாவும் இறுதிச் சோதனையை எதிர்கொண்டனர். இது எல்டோரியாவின் தலைவிதியையும் அவர்கள் விட்டுச் சென்ற பாரம்பரியத்தையும் தீர்மானிக்கும். ஹீரோக்கள் மீண்டும் தோன்றிய கொடூரத்தை எதிர்கொண்டபோது எல்டோரியா வழியாக கதிரியக்க ஆற்றலின் எழுச்சி பரவியது. நெகிழ்ச்சி, தியாகம் மற்றும் பிடியனுக்கும் இவானிகாவுக்கும் இடையே உள்ள அசைக்க முடியாத பிணைப்பாக வெளிப்பட்டது. நகரமே அதன் குடிமக்களின் கூட்டு இதய துடிப்புடன் எதிரொலிப்பது போல் தோன்றியது. ஒரு உச்சக்கட்ட மோதலில் ஹீரோக்கள் தங்கள் பின்னி பிணைந்த விதிகள் பற்றிய புதிய புரிதலை பயன்படுத்தினர். எல்டோரியாவை மூழ்கடிக்க முயன்ற நிழல்களின் இயல்பை சவால் செய்தனர். நம்பிக்கையின் கலங்கரை விளக்கமாக மாறியது. அங்கு மீண்டும் தோன்றிய இருளில் அன்பும் ஒற்றுமையும் வெற்றி பெற்றது. நிழல்கள் கலைந்து போக எல்டோரியா புதுப்பிக்கப்பட்ட பிரகாசத்தில் குளித்தபடி வெளிப்பட்டது. பிடியனும் இவானிகாவும் விதியின் திருப்பங்களால் குறிக்கப்பட்ட அவர்களின் பயணம் மீண்டும் பிறந்த ஒரு நகரத்தின் காவலர்களாக நின்றது. காவிய கதையை கடந்த காலத்தின் நிழல்களில் இருந்து விடுபட்ட எதிர்காலத்திற்கான வாக்குறுதியுடன் மூடப்பட்டது. பிடியன் மற்றும் இவானிகாவின் மரபு எல்டோரியாவின் ஆன்மாவில் பொறிக்கப்பட்டது. படி 26. நித்திய நல்லிணக்கம். பிடியன் மற்றும் இவானிகாவின் சரித்திரத்தின் எதிர்பாராத எபிலோக்கில்
எல்டோரியா மீண்டும் தோன்றிய நிழல்களின் தோல்வியின் விளைவுகளில் மூழ்கினார். ஹீரோக்களின் நீடித்த பயணத்தின் பிரதிபலிப்பாகவும் அவர்கள் பாதுகாத்த நகரமாகவும் விரிவடைந்தது. பிடியனும் இவானி காவும் நகரத்தின் மறுமலர்ச்சியை கண்டதால் எல்டோரியாவில் நித்திய நல்லிணக்க உணர்வு நிலை பெற்றது. இப்போது அசைக்க முடியாத உறுதியின் அடையாளங்களாக மதிக்கப்படும் ஹீரோக்கள் நகரத்தின் விதியின் பாதுகாவலர்களாக தங்கள் பாத்திரங்களை ஏற்றுக்கொண்டனர். மூடல் மற்றும் புதுப்பித்தலின் நாடாவாக மாறியது. அங்கு எல்டோரியாவின் திரிக்கப்பட்ட விதியின் எதிரொலிகள் அதன் மறுபிறப்பின் இணக்கமான தாளத்தால் மாற்றப்பட்டன. பிடியனும் இவானிகாவும் விதியின் புயல்களை எதிர்கொண்டு காலத்தை தாண்டிய ஒரு மரபின் மையத்தில் நின்றனர். ஒரு சரித்திரத்தின் முடிவை குறித்தது. ஹீரோக்களின் பயணத்தால் என்றென்றும் மாறிய நகரத்தை விட்டுச் சென்றது நித்திய நல்லிணக்கம், அன்பு மற்றும் விதியின் திருப்பங்களுக்கு எதிராக நிலவிய அடங்காத ஆவி. படி 27. புதுப்பிக்கப்பட்ட நாடா. ஒரு ஆச்சரியமான திருப்பத்தில் பிடியன் மற்றும் இவானிகாவின் கதையின் எதிர்பாராத தொடர்ச்சியாக விரிவடைந்தது. எல்டோரியா நிழலில் இருந்து வெளிவந்து எதிர்பாராத விதங்களில் ஹீரோக்களின் பின்னடைவை சோதித்த ஒரு புதிய சவாலை எதிர்கொண்டார். பிடியனும் இவானிகாவும் இந்த எதிர்பாராத அத்தியாயத்தின் வழியாக செல்லும் போது நகரம் ஒரு நாடாவில் சிக்கிக்கொண்டது. அது மிகவும் பரிச்சயமானதாக தோன்றியது, ஆனால் நுட்பமாக வேறுபட்டது. எதிரொலிகள் மற்றும் மறுபிறவிகளின் கதையாக மாறியது. இதில் ஹீரோக்கள் தங்கள் கடந்த காலத்தின் நிழல்களை நிகழ்காலத்துடன் பின்னிப்பிணைந்தனர். ஹீரோக்கள் அவர்களின் அசல் கதையில் இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களால் வழிநடத்தப்பட்டு எல்டோரியாவை மீண்டும் அச்சுறுத்தும் புதிரை அவிழ்க்க முயன்றனர். இந்த ஏக்கம் மற்றும் புதிய சவால்களின் கேன்வாஸாக மாறியது. பிடியனும் இவானிகாவும் பரிச்சயமான மற்றும் விசித்திரமாக மாற்றப்பட்ட ஒரு விதியுடன் போராடினர். ஹீரோக்கள் இந்த எதிர்பாராத தொடர்ச்சியை தொடங்கும் போது கடந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் இடையிலான கோடுகளை மங்கலாக்கும் ஒரு கதையை சுட்டிக்காட்டியது. இது பார்வையாளர்களை ஆர்வத்தையும் திருப்பங்களையும் பிடியன் இவானிகாவின் தலைவிதியை நெசவு செய்ததை கண்டறிய ஆர்வத்தையும் ஏற்படுத்தியது மற்றும் அவர்கள் பிடித்த நகரம். படி 28. நல்லிணக்கத்தின் இழைகள். இந்த எதிர்பாராத எல்டோரியா ஒரு முரண்பாடான சங்கடத்தை எதிர்கொண்டார். கடந்த காலத்தின் நிழல்கள் நிகழ்காலத்துடன் பின்னி பிணைந்தன. மேலும் பிடியனும் இவானிகாவும் தங்கள் சொந்த வரலாற்றின் எதிரொலிகள் மூலம் தங்களை தாங்களே வழிநடத்துவதை கண்டனர். ஹீரோக்கள் நுழைந்தபோது எல்டோரியாவின் திரைச்சீலை முன்னோடியில்லாத விதங்களில் சிதைந்து நெசவு செய்தது. நேரம் மற்றும் விதியின் நுட்பமான சமநிலையில் சிக்கிய நகரம் பழக்கமான மற்றும் அறிமுகமில்லாத அதிர்வுகளுடன் எதிரொலித்தது. பிடியனும் இவானிகாவும் தங்கள் முந்தைய போராட்டங்களில் இருந்து பெற்ற ஞானத்தால் ஆயுதம் ஏந்தியபடி பின்னி பிணைந்த தங்கள் விதிகளின் இழைகளை சமரசம் செய்ய முயன்றனர். நல்லிணக்கத்தின் ஒரு தீவிரமான ஆய்வாக வெளிப்பட்டது. அங்கு ஹீரோக்கள் தங்கள் கடந்த காலத்தின் தீர்க்கப்படாத அம்சங்களை எதிர்கொண்டனர். மேலும் எல்டோரியா அதை எப்போதும் உருவாகும் விதியுடன் பிணைக்கும் புதிரை பற்றி கொண்டார். இந்த விசித்திரமான சவால்களை ஹீரோக்கள் எதிர்கொண்டதால் வழக்கமான புரிதலை மீறிய முரண்பாடுகளின் தீர்வுக்காக நகரம் காத்திருந்தது. கடந்த காலத்துடன் நல்லிணக்கத்தை மட்டுமல்ல, ஒரு இணக்கமான எதிர்காலத்தின் தோற்றத்தையும் உறுதியளிக்கும் ஒரு கதையை சுட்டிக்காட்டியது. எல்டோரியாவின் விதியின் இழைகள் நித்திய நெகிழ்ச்சியின் நாடாவில் தடையின்றி நெய்யப்பட்ட எதிர்காலம். படி 29. தொடர்ச்சியின் விஸ்பர்ஸ். நிகழ்வுகளின் ஆச்சரியமான திருப்பத்தில் கடந்த காலம், நிகழ்காலம் மற்றும் எதிர்பாராத எதிர்கால த்திற்கு இடையே ஒரு பாலமாக விரிவடைந்தது. எல்டோரியா இன்னும் அதன் சொந்த விதியின் இழைகளில் சிக்கிக்கொண்டது. வழக்கமான கதை சொல்லலை மீறும் ஒரு புதிரை எதிர்கொண்டது. பிடியனும் இவானிகாவும் இப்போது நகரத்தின் புதிரான விதியின் அனுபவமிக்க நேவிகேட்டர்கள் இன் இதயத்தை ஆராய்ந்தனர். ஹீரோக்கள் அவர்களது பின்னி பிணைந்த கடந்த காலத்தின் எதிரொலிகளால் வழிநடத்தப்பட்டனர். எல்டோரியாவின் இருப்பின் சுழற்சி தன்மையை சுட்டிக்காட்டும் தொடர்ச்சியின் கிசுகிசுக்களை எதிர்கொண்டனர். இந்த விரிவட்டையும் சிக்கல்களுடன் ஹீரோக்கள் போராடுகையில் எல்டோரியா ஒரு தாள ஆற்றலுடன் துடிப்பது போல் தோன்றியது. இது நேரத்தை மீறும் இதய துடிப்பு கிசுகிசுக்களின் நாடாவாக மாறியது. அங்கு நகரத்தின் பாரம்பரியத்தின் பாதுகாவலர்களான பிடியனும் இவானிகாவும் தொடர்ச்சியின் தவிர்க்க முடியாத தன்மையையும் அதனுடன் வந்த சவால்களையும் எதிர்கொண்டனர். பார்வையாளர்கள் மர்மமான கதைகளால் ஆர்வமாக இருந்தனர். எல்டோரியாவின் விதியை இன்னும் வெளிப்படுத்தப்படாத வழிகளில் வடிவமைக்க உறுதியளித்த கிசுகிசுக்களின் தீர்வுக்காக காத்திருந்தனர். படி 30. நல்லிணக்கம் மீட்டெடுக்கப்பட்டது. பிடியனும் இவானிகாவும் இன் சிக்கலான இழைகளை வழி நடத்தும் போது எல்டோரியா ஒரு குறுக்கு வழியில் தன்னை கண்டார். ஹீரோக்கள் எப்போதும் நெகிழ்ச்சியுடன் தங்கள் சொந்த பயணத்தின் எதிரொலிகளை எதிர்கொண்டனர். நகரத்தின் திரைச்சீலையில் நீடித்திருக்கும் மர்மங்களை அவிழ்த்தனர். எல்டோரியா ஒரு புதிய சகாப்தத்தின் உச்சத்தில் நின்றார். தீர்மானத்தின் சிம்பொனியாக வெளிப்பட்டது. அங்கு பிடியனும் இவானிகாவும் விதியின் திருப்பங்களை எதிர்கொண்டு
நகரத்தை பற்றி கொண்ட புதிரான சவால்களை வென்றனர் ஹீரோக்கள் நல்லிணக்கத்தை மீட்டெடுப்பதை கண்டபோது எல்டோரியா ஒரு கூட்டு பெருமூச்சு விட்டார் பிடியன் மற்றும் இவானிகாவின் மரபு வழிகாட்டும் ஒளியாக மாறியது. அதன் கடந்த காலத்தின் நிழல்களிலிருந்து விடுபட்ட எதிர்காலத்தை ஒளிரச் செய்தது ஒரு காவிய கதையின் முடிவை குறித்தது. புதிய கதைகள், சவால்கள் மற்றும் விதிகள் இன்னும் வெளிவரவில்லை என்று உறுதியளித்த நகரத்தையும் அதன் ஹீரோக்களையும் ஒரு தொடர்ச்சிக்கு தயாராக வைத்தது. எல்டோரியா மீண்டும் உயிர்ப்பிக்கப்பட்ட இருத்தலின் விடியலை தழுவியதும் அடுத்த கதை தொடங்கியது. அதன் விதியை வடிவமைத்த கடந்த காலத்தின் எதிரொலிகளை எடுத்துச் சென்றது. பிடியன் மற்றும் இவானிகாவின் கதையின் திருப்பங்களையும் கடந்து வந்த பார்வையாளர்கள் நகரத்தின் அசாதாரண இருப்பின் எப்போதும் உருவாகி வரும் நாடாக்களில் முன்னால் இருக்கும் சொல்லப்படாத ஆவலுடன் எதிர்பார்த்தனர். படி 31 எக்கோஸ் ரெசோனேட் எல்டோரியா நல்லிணக்கத்தை மீட்டெடு இத்தார் பிடியனும் இவானிகாவும் தங்கள் பின்னிப்பிணைந்த விதியை சோதித்த சவால்களை முறியடித்து ஊருக்கு நம்பிக்கையின் கலங்கரை விளக்கங்களாக நின்றனர். நுட்பமான எதிரொலிகள் எல்டோரியாவில் எதிரொலித்தன. தொடர்ச்சியின் கிசுகிசுக்கள் அதன் ஹீரோக்களின் பாரம்பரியத்துடன் பின்னிப்பிணைந்த எதிர்காலத்தை சுட்டிக்காட்டுகின்றன. பிடியனும் இவானிகாவும் வெற்றி பெற்றாலும் தங்கள் பயணம் இன்னும் வெகு தொலைவில் இருப்பதை உணர்ந்தனர். சொல்லப்படாத கதைகள் மற்றும் இன்னும் வடிவமைக்கப்படாத விதியுடன் பிடியன் மற்றும் இவானிகாவின் ட்விஸ்டட் ஃபேட் கதையின் சீசன் 2 திரை விழுந்தது.